ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி தான். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கமே நம்ம கேண்டீஸ்க்கு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி சோறு கொடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி வந்து எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட் கர்நாடக மாநிலம் இருக்கு இல்லையா, அந்த கர்நாடகால இருந்து பெங்களூர் அங்க டிஸ்டன்ஸ்ல இருந்து அதுல இருந்து பெங்களூர்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு ஸ்கூல்ல நடந்த ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி. அதை தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதோட நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம், டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதான் என்னன்னு சொல்லிட்டு நான் கிளியரா உங்களுக்கு நான் இந்த வீடியோவை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் 3 ஃப்ளோர் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒன்னாவது, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரை உள்ள அதாவது செகண்ட் ஃப்ளோர்ல சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செவன்த்ல இருந்து 10th வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சைட்ல வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட செட்டப்பா வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்துல 10th கிளாஸ் ரூம் அலோகேட் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த 10th கிளாஸ் ரூம்ல ஒன் டே வந்து பிடி பீரியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திருக்கு. ஆப்வியஸ்லி பிடி பீரியட்னா இப்போ நம்ம கிளாஸ்ல ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம்னா 39 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப என்கேஜா விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வாலண்டியரா இன்வால்மெண்டோட இருக்கும். பட் அதுல ஒரே ஒரு குள்ளநெறி மட்டும் இருக்கும். அது வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா விளையாட வராது, எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கும் போகாது, படிப்பு 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 அப்படியே சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. எதுவுமே அவங்க தப்பா சொல்லல, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு அவங்க கரெக்ட் தான். ஸோ கமிங் பேக் டு அவர் ஸ்டோரி. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு விமன் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்ல வந்து பெஞ்ச் மேல அப்படி தலையை வச்சு படுத்த மாதிரி படுத்து இருந்திருக்காங்க. படுத்துருக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஹஸ்கி டோன்ல வந்து ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்காத உன் உயிருக்கு ஆபத்து, இங்க இருந்து பீஸ் வாங்கிட்டு வேற ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிடு. இங்க இதே வாய்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது, இங்க நீ இருக்காத உன் உயிருக்கு ஆபத்து, டிசி வாங்கிட்டு நீ வேற ஸ்கூல்ல போயிட்டு ஜாயின் பண்ணிடு. இதே வாய்ஸ் அகைன் 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 ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அந்த பொண்ணு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு தான் ஏதோ ஹாலோசினேஷன் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசாம இருக்கும்போது, அந்த ஹஸ்கி டோன்ல ரொம்ப சாஃப்டா அந்த வாய்ஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரகடா மாற ஆரம்பிக்குது. வாய் கொடுக்குது, எனக்கு பயமா இருக்கு. ஸோ ரகடா, ஆமா இப்போ டைம் பாத்தீங்கன்னா 11:45, 12 o'clock ஆக போகுது. நான் வீடியோக்குள்ள இருந்திருக்கு எல்லாமே உங்களுக்காக தான் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் வந்து படுத்திருக்கும் போது அந்த மெல்லிய வாய்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மிரட்டல் டோனில மாற ஆரம்பிக்குது. நீங்க இருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்களே இமேஜின் பண்ணுங்க, ஒரு கிளாஸ் ரூம்ல நீங்க மட்டும் தனியா இருக்கணும், இந்த மாதிரி வாய்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த பொண்ணுக்கு அப்படியே கொலையை நடுங்கிருச்சு. அந்த பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பயந்துட்டு கண்ணை முடிச்சு இப்படி படுத்திருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த செவத்தை ஒட்டி இப்படி போயிட்டு இப்படி படுத்திருக்காங்க. என்ன ஆகுதுன்னா, அந்த செவர் இருக்குல்ல, அந்த செவத்து மேல யாரோ இங்க இருந்து பெரிய 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 நகங்கள், அதாவது அது மனிதனுடைய நகங்களே கிடையாது, அவ்வளவு பெரிய நகங்கள் வந்து நகங்களோட ஒரு கை வந்து இப்படியே வர்ற மாதிரியும் அந்த பொண்ணை பிடிக்கிற மாதிரியும் அந்த பொண்ணு ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, போர்டை பாக்குறாங்க. வந்து அந்த ரூம்ல இருந்து நம்ம எப்படியாவது வெளில போகணும்னு சொல்லிட்டு போர்டை பாக்குறாங்க. அப்படி அந்த ரூம்ல இருந்து அவங்க வெளில ஓட பார்க்கும்போது இந்த டோர் எல்லாம் இந்த எப்படி சொல்றது, ஹாரர் மூவிஸ்ல வரும்ல அந்த மாதிரி பட 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 படத்துல அடிக்குது, காத்து அவ்வளவு அடிச்சுட்டு அதெல்லாம் மீறி அந்த பொண்ணு வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு போயிடுறாங்க. ஹெட் மாஸ்டர் ரூம் போயிட்டு அந்த ரூமோட என்ட்ரன்ஸ்ல போயிட்டு எதுவுமே சொல்லாம அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுக ஆரம்பிச்சோன்னா ஹெட் மாஸ்டர் கேக்குறாங்க, என்னப்பா ஆச்சு, நீ எந்த செக்ஷன் அப்படி இப்படின்னு கேட்டு, நீ என்ன பிடி பீரியட் போலையா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு ஸ்டொமக் கேக்குன்னு நான் வயிறு அப்படின்னு படுத்துறேங்க, இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹெட் மாஸ்டர் என்ன பண்றாங்கன்னா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு சமாளிக்கிறதுக்கு அந்த அவங்க வந்து எப்படியாவது வந்து காம் டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மழை காலம், காத்தடி காலம். ஸோ வந்து இப்போ வந்து இந்த காத்து அடிக்கிறதுலாம் காமனான ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த நெகத்துக்கு அவங்க என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல அந்த ஸ்கூல் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தென்னை மரங்கள்லாம் இருக்குமாங்க. அந்த தென்னை மரங்களோட கீற்று வந்து நார்மலா அந்த வெயில் அடிச்சு அந்த நிழல் படும் போதே அது அப்படிதான் இருக்குமா. சோ அதுவா கூட இருக்கலாம்ப்பா. இந்த ஹஸ்கி வாய்ஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உன்னை பயமுறுத்துறதுக்கோ, பயமுறுத்தி உன்னை வெளியில கூட்டு வந்து விளையாட வைக்கிறதுக்கோ உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ண ஐடியாவா கூட இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை வந்து அந்த பொண்ணு வந்து ஃபுல்லா அக்செப்ட் பண்ணல. சரி இவர் ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அரை மனசோட அக்செப்ட் பண்றாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு, ஐ மீன் கிளாஸ்மேட்ஸ் எங்க இருக்காங்கன்னு போறாங்க. அந்த கிளாஸ்மேட்ஸோட போய் அந்த பொண்ணு வந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கிளாஸ்க்கு வராங்க. கிளாஸ் வந்துட்டு அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உமன் ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து தன்னோட இந்த மாதிரிலாம் நடந்துச்சுது எனக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணும்போது,
அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க, உனக்கு நடந்துச்சா?" அப்ப ஆல்ரெடி இந்த இன்சிடென்ட் வந்து அந்த 5 பேர்ல யாருக்கோ 4 முக்காவாசி பேருக்கு நடந்திருக்கு. மோஸ்ட்லி ஒரு 3 to 4 பீப்புள்ஸ்க்கு வந்து நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க டிசைட் பண்றாங்க, ஸோ நம்ம வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் வந்து கிளாஸா போயிட்டு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணும்போது, இந்த பொண்ணு, இந்த வயிறுவலியில இருந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, "நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நடந்தப்பே போனேன். அவர் வந்து சமாதானப்படுத்த தான் பாக்குறாரே தவிர இதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ அவங்கள்ட்ட சொன்னால் நம்மளதான் திட்டுவாங்க, திருப்பி அனுப்புவாங்க. ஸோ வந்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நார்மலா போயிட்டு இருக்கும் போதும் சில நேரங்கள்ல வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெஸ்ட் ரூம் போகும்போது இந்த மாதிரி அமானுஷமா பயமுறுத்துறது, அந்த அந்த ஒரு ஹாண்டடான வாய்ஸோட இனிஷியேட்டிவா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாரையுமே இந்த ஸ்கூல்ல வந்துட்டு இருக்க விடக்கூடாது, எல்லாரும் வந்து வெளியில போக வச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் இனிஷியேட்டிவோட இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இவங்க எல்லாமே டிசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தனியாவே இருக்கக்கூடாது, கிளாஸ்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் எல்லாரும் கிளாஸ்ல ஒன்னா சேர்ந்து இருக்கும்போது அந்த ஹஸ்கி வாய்ஸ் வந்து கேக்குது. அதான் ஃபர்ஸ்ட் வந்து மெல்லிசா ஆரம்பிச்சு டோன்ல, அதுக்கப்புறம் ரொம்ப ரகடா போய் ரொம்ப அந்த வாய்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு கொடூரத்துக்கு போய் அந்த வாய்ஸ் வந்து அந்த டோர்லாம் டப்ப டப்பன்னு அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து அந்த நிழல் தெரியுது, இந்த மாதிரிலாம் எல்லா பக்கமுமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பயந்துட்டு வெளியில போய் ஸ்கூலோட கிரவுண்ட்ல போய் நின்றுட்டாங்க. கிரவுண்ட்ல நின்றுட்டு, "இங்க வந்து ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு, இங்க வந்து நாங்க இருக்க மாட்டோம், இந்த ஸ்கூல்ல டிசி வாங்கிட்டு நாங்க டிரான்ஸ்பர் ஆக போறோம்" அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. என்னவோ சொல்றாங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே நம்புறது இல்லை. ஏன்னா ரீசன் வந்து ஒரு பொண்ணு பார்த்துருந்தா பரவாயில்ல, இது எல்லாரும் ஹோல் கிளாஸ்ல இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இதை நம்பாம இருக்க முடியாது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல இந்த கிளாஸ் ரூம்ல இப்படி ஹாண்டடா நடக்குது, நாங்க வந்து போக மாட்டோம் நம்ம ஸ்கூலுக்குன்னு சொல்லும்போது, ஸ்டூடெண்ட்ஸ்ல ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏன் இப்படி நடக்குது, இப்படி ஒரு கிளாஸ் ரூம் நீங்க எங்க குழந்தைகளுக்கு அலோகேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி சொல்ல, உங்களுக்கு முழி பிரிஞ்சு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சரி நம்ம வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து சமாதானமா பேசணும்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் வந்து சமாதானத்துக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அப்படி மீட்டிங் போட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சரி அவங்க வந்து ஒரு டிசிஷனுக்கு வராங்க, இந்த கிளாஸ் ரூம்ல மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும் போல. ஸோ இந்த கிளாஸ் ரூம்ல இருந்து நாங்க என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸை ஷிஃப்ட் பண்ணி ஐ மீன் கீழே உள்ள 6th ஃப்ளோர் அந்த வேற வேற தளங்களுக்கு மாத்திடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இந்த ரூம் வந்து லாக் பண்ணிட்டாங்க. அந்த ஹாண்டடான இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த ரூம் ஃபுல்லாவே லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு இந்த ரூம்ல வந்து 6 கிளாஸா இருந்தது 5 கிளாஸா மாத்திட்டாங்க. ஒரு கிளாஸ் வந்து கீழே இறக்கிட்டாங்க. அப்பயுமே வந்து பேரண்ட்ஸ் நம்பிக்கையோட போயிட்டு சரி இனிமே ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படின்னாலுமே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் அந்த ப்ராப்ளம் வந்து முடிவுக்கு வரல. அப்பயுமே என்ன கண்டினியூஸா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் வந்து அந்த எண்ட்ல தான் இருக்கு. அந்த லாக் பண்ணாங்களே ரூம், அதை தாண்டி தான் போகணும். ஸோ அந்த எண்ட்ல இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதே இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு நடக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலி இவ்வளவு இன்சிடென்ட் நடந்து பேரண்ட்ஸ்மே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டிசி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பேரண்ட்ஸ்மே. அண்ட் நியூ அட்மிஷன்ஸ் வந்து எதுவுமே வரல. அப்படி வராதால இந்த ரொம்ப வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு லாஸ் தானே. ஸோ அப்படி லாஸா இருக்கும்போது மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்ல இருக்கிற ஸ்கூலை அப்படியே வேற ஒரு இடத்துல லேண்ட் வாங்கி அந்த இடத்துல அந்த ஸ்கூல் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த பில்டிங் அப்படியே காலியா விட்டுட்டாங்க. இப்போ வரையுமே கர்நாடகால அந்த பில்டிங் வந்து ஒரு ஹாண்டடான பில்டிங்னா, மக்களால இன்ன வரை நம்பப்பட்டு இருக்கிற ஒரு பில்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, இப்போ இது ஸ்டோரி எண்ட் ஆயிருச்சு. யார் அந்த ஹாண்டடான வாய்ஸ், அந்த அமானுஷ்ய குரல்களை எல்லாம் உருவாக்குனது யாரு, என்ன இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சோம்னா, இந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 80 வருஷமா இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது 2 தலைமுறைகள், அதாவது அப்பா மகன் அவங்க தான் வந்துட்டு சேர்மனா இருந்துட்டு வராங்க. அந்த பரம்பரை வாரிசுகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சேர்மனா இருந்துட்டு வர்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து ஒரு 70 வருஷம் 80 வருஷம் ஒரு 70 வருஷம் முன்னாடி ஒரு 10th படிக்கிற பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மட்டம் தட்டி, நீ வந்து எதுக்குமே லாயக்கு இல்லை, நீ வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து எல்லாரும் மட்டம் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால அந்த பொண்ணு வந்து பெருமையான ரொம்ப மன உளைச்சல்ல தான் ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் டீச்சர், எனக்கு வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடக்கும்போது சொல்றதுக்கு ரொம்ப இதா இருக்கு. ஒரு சயின்ஸ் டீச்சர் படிச்ச ஒரு வாத்தியார் என்ன பண்ணிருக்காரு, ஒரு டீச்சர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த பொண்ணை வந்து
பிசிக்கலா அபியூஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணி இருந்திருக்காரு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணு மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டுக்கு போய் பேக்கை வச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா வீட்டுல வந்து ஃபேன்ல தூக்கு மாட்டி தன்னோட உயிரை மாச்சிக்கிட்டாங்க. அந்த பொண்ணுடைய ஆவிதான் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆத்மா தான் என்ன பண்ணுதுன்னா, நல்ல எண்ணத்தோட வந்து மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இங்க இருந்து வந்து வெளியேற்றணும்னு சொல்லி பாக்குறதாவும் சில பேர் சொல்றாங்க. இதுல இன்னொரு விதமான கருத்துமே இருக்குதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு ஸ்கூல் இருக்குங்க. அதுவும் ஒரு பிரைவேட் ஸ்கூல் தான். சோ 2 ஸ்கூலுக்குள்ள போட்டி காரணத்தினால அந்த ஸ்கூல்ல இருந்து இந்த மாதிரி அமானுஷம் நடக்குது அதுன்னு கிளப்பி விட்ட புரளிகளாகவும் வதந்திகளாகவும் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பீப்புள் வந்து நம்பிட்டு இருக்காங்க. எனக்கு இது உங்களோட நான் 2 இது சொன்னேன் இல்லையா, அந்த 2ல உங்களுக்கு என்ன தாட் தோணுதுன்றத நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். சப்போஸ் என்னோட தாட் தப்பா இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா 2த்துக்குமே 50-50 சான்சஸ் இருக்குன்னு சொல்லி தாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா கருட புராணத்துல ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்மா வந்து உடல்ல இருந்து பிரிஞ்ச உடனே அதோட பாவ புண்ணியங்களோட அடிப்படையில அது வந்து 2 விதமான ஆத்மாவா பிரியுமாங்க. ஒண்ணு வந்து குட் சோல்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பேட் சோல்னு சொல்லுவாங்க. அதாவது குட் சோல், அதாவது பேட் சோல் அப்படின்னா நிறைவேறாத ஆசைகளோட இருந்து போன ஆன்மா வந்து பேட் சோலா மாறும். அது வந்து மக்களை பயமுறுத்தும், அவங்களோட உடலை ஆக்கிரமிச்சு தனக்கு தேவையான செய்யறது பாத்தீங்கன்னா பேட் சோல்னு சொல்லுவாங்க. அதே குட் சோல் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, தனக்கு நடந்த அதாவது வந்து தனக்கு நடந்தது யாருக்கும் நடக்கக்கூடாது, தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காக்கக்கூடிய ஆன்மாவாகவும் சில இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு 2மே பாசிபிளானதுதான் இருக்கு. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு, அப்பார்ட் ஃப்ரம் அவர் ஹாரர் இன்சிடென்ட், என்னன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். நான் வந்து அதுக்கு எப்பவுமே அகென்ஸ்டா நிக்க மாட்டேன். சோ அந்த எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு டைம்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒண்ணு வரலையா, ஒரு லெசன் வரலையா அல்லது படிக்க வரலையா, ஃப்ரெண்ட்ஸ் ஆகப்பட்டவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணலைனாலும் தயவு செய்து அவங்கள அவங்க போக்குல விட்டுருங்க. அது அவங்களுக்கு என்ன நடக்குமோ அது நடக்கும், அவங்க லைஃப் அவங்க வந்து பாத்துப்பாங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து மத்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து இப்ப மோஸ்ட்லி நடக்கிறதுதான் எல்லா இதுலயுமே, ஸ்டாஃப்ஸ் டீச்சர்ஸ் யாருனாலுமே வந்து ஒரு கிளாஸ்ல ஒரு 4 பேர் வச்சிருவாங்க. அந்த 4 பேர் தான் வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஐ எம் நாட் மென்ஷன் ஆல் ஸ்டாஃப்ஸ் ஹியர், சம் ஆஃப் த ஸ்டாஃப்ஸ் வந்து நான் சொல்றேன். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் தான் சொல்லிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மட்டம் தட்டி கொண்டு வந்துருவாங்க. எஜுகேஷன் மட்டுமே, அதாவது வந்து படிப்பு மட்டுமே லைஃப் கிடையாது. படிப்பை தாண்டி எவ்வளவோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கு. எதுல இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டாஃப்ஸ் பேரண்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மேல அவங்கள பூஸ்டப் பண்ணி கொண்டு வரதான் பார்க்கணும், வேற எக்காரணம் கொண்டு அவங்கள தட்டக்கூடாது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, படிப்புன்றது ஒரு புனிதமான விஷயம். அந்த புனிதமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து அவருக்கு இந்த இன்சிடென்ட்ல வந்து அந்த ஆசிரியர் வந்து அந்த பொண்ணை வந்து பிசிக்கலா அபியூஸ் பண்ணாரு இல்லையா, அவருக்கும் ஒரு பொண்ணு இருந்திருக்கலாம். அவங்களுக்கு யாராவது இப்படி ஒரு அநீதி இழைச்சிருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து சும்மா இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ வடிவேல் காமெடியில சொல்ற மாதிரி உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியாடா அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா உயிரினும் இங்க சமம் தான். சோ வந்து விமன் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்போட ப்ரொடெக்ஷன்ஸோட இருக்கிறதுக்கு நம்ம பழகணும். சோ இதுதான் இன்னைக்கான மாரல். எப்பயுமே ஹாரர் இன்சிடென்ட்டோட மாரல் சொல்ல மாட்டேன், இன்னைக்கு எனக்கு சொல்லணும்னு சொல்லி ரொம்ப ஒரு இனிஷியேட்டிவா இருந்துச்சு, அதனால இன்னைக்கு சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி கேண்டிஸ், எல்லாருமே சேஃபா தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்க. சின்ன குழந்தைங்க வீடியோஸ் பார்க்குற குழந்தைங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னாலுமே சேஃபா தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்க. அம்மா அப்பாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட பட்டாசு எல்லாம் வெடிங்க. ஸோ பட்டாசு வெடிக்கிறதுக்கு பர்டிகுலர் டைம் கொடுத்துருப்பாங்க, அந்த டைம்ல மட்டும் பட்டாசு வெடிங்க. ரொம்ப பொல்யூஷன் ஏற்படுத்தாம சாப்பிடுங்க, லிமிட்டடா சாப்பிடுங்க, ஸ்வீட்ஸ் அதிகமா எடுத்துக்காதீங்க. ஸோ லிமிட்டா சாப்பிடுங்க. அந்த தீபாவளியை வேற லெவல்ல மாஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வேற ஒரு இன்சிடென்ட்டோட உங்களை நான் ஷேர் பண்ற வரை லவ் யூ ஆல் கேண்டீஸ், பாய்.